மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என திமுக தரப்பில் குற்றச்சாட்டப்பட்ட நிலையில் அது தொடர்பாக தற்போது கும்பகோணத்தில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். வணக்கம் கார்த்திகேயன், கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் திமுக போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர்? கூடுதல் விவரம். வணக்கம். மத்திய அரசு சமீபத்தில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருப்பதாக கூறி திமுக தலைமை இன்று தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக இன்று கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே மயிலாடுதுறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே ராமலிங்கம் தலைமையில இங்கே கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வருகிறது. இதுல தமிழக அரசின் தலைமை கொறடா கோவி செலியன் அவர்களும், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சக்கோட்டை அன்பழகன், கும்பகோணம் மாநகர செயலாளரும் 3 மாநகராட்சி துணை மேயருமான சுப்பா தமிழழகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அதாவது ஏமாற்றாதே ஏமாற்றாதே, தமிழக மக்களை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தமிழக மக்களை வஞ்சிக்காதே என்றும், நிதி வரி என்றால் இனிக்குதா, நிதி என்றால் கசக்குதா போன்ற பல்வேறு கோஷங்களை மத்திய அரசுக்கு எதிராக எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.